ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ரிஷபராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம். அதாவது இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரிய கிரகணமானது நடக்க போகுது இந்த 2024. அதனால் இந்த கிரகணத்தினால எதிர்மறை தாக்கமானது எல்லா ராசிக்காரங்களுக்குமே இருக்கும். அதுலேயும் கவனமாக இருக்க வேண்டியது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அறிவுறுத்தப்படுது. அதில் என்ன மாதிரி எதிர்மறையான தாக்கம் இருக்கும், என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ரிஷப ராசிக்காரங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு நட்சத்திர வாரியாகவும் இந்த கிரகணத்துடைய தாக்கம் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். அதை எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய இந்த கிரகணத்தை பற்றி சொல்லிடுறேன், அதை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆண்டுடைய 2வது சூரிய கிரகணம் அக்டோபர் 2ஆம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கு. இதன் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அசுப தாக்கங்கள் ஏற்படும். யார் ஆபத்தையும் தேவையற்ற செலவுகளையும் சந்திக்க இருக்கிறாங்க என்பதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மேலும் 2024 ஆண்டின் 2வது சூரிய கிரகணம் அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு நிகழ இருக்கு. மேலும் இது கன்னிராசியில் சூரியன், சந்திரன், கேது கிரகங்களுடைய அமைப்பால் ஏற்படக்கூடிய சூரிய கிரகணம். இது எல்லா ராசிகளுக்குமே கெடுப்பலனை தரும் என தான் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரியனை சந்திரன் மறைப்பதன் காரணமாக இந்த சூரிய கிரகணமானது வலுவாக ஏற்பட போகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணத்தை வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா பெரும்பாலான பகுதிகள்லையும், பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக்கா பகுதிகளில் இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும். இந்திய நேரப்படி அக்டோபர் 2ஆம் தேதி இரவு 9:12 மணிக்கு கிரகணம் தொடங்கி அக்டோபர் 3ஆம் தேதி நள்ளிரவு 3:17 மணிக்கு நிறைவடைகிறது. இந்த கிரகணத்துடைய உச்ச நிலை நள்ளிரவு 12:15 மணிக்கு ஏற்படுகிறது. மேலும் இந்திய நேரப்படி இந்த சூரிய கிரகணம் இரவு நேரத்தில் ஏற்படுவதால் இந்தியாவில் காண இயலாது. இந்த சூரிய கிரகண நிகழ்வது கன்னி ராசியில் உள்ள சந்திரனை அதிபதியாக கொண்ட அஸ்தர் நட்சத்திரத்தில் நிகழுது. அதனால் அஸ்தோர், ரோகிணி, திருவோணம் ஆகிய நட்சத்திரத்தில் சேர்ந்தவர்களும் கன்னி, சிம்மம், துலா ஆகிய ராசிக்காரங்களும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரியான பல சுவாரஸ்யங்கள் இந்த கிரகணத்தை பற்றி குறிப்பிடப்படுது. இந்த கிரகணம் நடைபெறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தாக்கம் ஏற்படும். அதில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத நட்சத்திர வாரியாக ஷேர் பண்ண போகிறேன். ரிஷப ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி இந்த சூரிய கிரகண தாக்கம் ஏற்படுங்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ரிஷப ராசி கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எதிலும் இந்த கிரகணத்திற்கு பிறகு திட்டமிட்டு செயல்பட்டால் லாபம் காணக்கூடிய திறமை உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த சூரிய கிரகணம் நினைத்ததை அடையிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலையை அமைச்சிருக்கு. உங்களுடைய நட்சத்திரநாதன் சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது பகவானோடு 5வது இட அதிபதி புதனோடும் இணைகிறாங்க. அதனால் எந்த ஒன்றிலுமே நிதானமாக இந்த கிரகணத்தின் போது செயல்படுவது அவசியம். இல்லைனா கொஞ்சம் பெருமளவில் நஷ்டம் ஏற்படும். பெருமளவில் நீங்கள் பயப்பட வேண்டியதற்கோ ஒன்றும் இல்லை. ஓரளவு கிரகணம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய பார்வை 5ஆம் இடத்திற்கு உண்டாவதன் காரணமாக குலதெய்வ அருளும் உங்களுக்கு உண்டாகி எந்த ஒன்றிலும் நினைத்ததை அடையக்கூடிய நிலையானது ஏற்படும். மேலும் 6:10 முதல், அதாவது 6:10னா இந்த கிரகணம் நடக்கக்கூடிய அந்த 6:10 மணிக்கெல்லாம் புதன் 6வது இடத்துல சஞ்சரிப்பார். அப்போ எல்லாவற்றிலும் உங்களுக்கு லாபங்கள் கூடும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையொப்பம் இடுவதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். கைமேல் பலனாக புதிய சொத்து வாங்குவதற்காக மேற்கொண்ட முயற்சிகள் கூட எளிதில் வெற்றியாகும். கலைஞர்களுக்கு கூட எதிர்பார்த்த வாய்ப்பானது வரும். புகழானது அதிகரிக்கும். மாணவர்கள் நிலையில் முன்னேற்றமானது தோன்றும். படிப்பில் அக்கறையானது கூடும். தம்பதிகளுக்குள் இருந்த பிரச்சனையெல்லாம் விலக ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு திருமண யோகம் கூட உண்டாகும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருந்தவர்களுக்கு ஏக்கம் தூரும். தெய்வீக தலங்களுக்கு சென்று வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய நிலை உருவாகும். இந்த கிரகணத்தினால சின்ன சின்ன தடை உண்டானாலும் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். அந்த மாதிரி தான் இந்த கிரகணம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு என்று உங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணம் என்ன மாதிரி இருக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மன வலிமையோடு செயல்பட்டு இதில் வெற்றியடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த சூரிய கிரகணமானது நன்மையை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு.
லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளை எல்லாமே சரி செய்வார். அப்புறம் வியாபாரம் தொழிலில் லாபமானது உங்களுக்கு அதிகரிக்கும். வெளிநாட்டு முயற்சி கூட நல்ல லாபத்தை உங்களுக்கு உண்டாக்கும். பணியாளர்களால் உங்களுக்கு முன்னேற்றமானது உண்டாகும். வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சி செய்யக்கூடிய உங்களுடைய விருப்பங்கள் மொத்தமாக பூர்த்தியாகும். தடைப்பட்ட வேலை எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். கலைஞர்களுக்கு கூட எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு வருவாயானது அதிகரிக்கும். சுய தொழில் செய்து வருபவர்களுடைய நிலை உயரும். வார்த்தைகள் வழியே சில சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை இருக்கு. இருந்தாலும் ஜென்மகுரு அலைச்சலை அதிகரித்தாலும் பல வழியில் ஆதாயத்தை தருவார். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கூட உண்டாகும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு தகுதியான வரன் அமையும். தந்தை வழி உறவுகளில் ஆதரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் விலக ஆரம்பிக்கும். தம்பதிகளுக்குள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செயல்படுவீங்க. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். வீடு கட்டக்கூடிய முயற்சி வெற்றியாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். விவசாயிகள் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. பெண்கள் நட்புகள் விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருக்கிறது அவசியம். ஸோ உங்களோட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த சூரிய கிரகணமானது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிஷபராசி மிருகசீரிடம் 1-2 பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதிர்ஷ்டத்தோடு வாழ்பவர்களாக பிறப்பெடுத்த உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த கிரகணமானது நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணமானது உங்கள் முயற்சிகளை முன்னேற்றம் காண்ற மாதிரி அமையும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து வரக்கூடிய குரு பகவான் 5, 7, 9 இடங்களை பார்க்குறாரு. இதனால் இந்த கிரகணத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனையெல்லாம் விலக ஆரம்பிக்கும். பெரியோருடைய ஆதரவு உங்களுக்கு முழுசாக ஏற்படும். திருமண வயதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வரன் வரும். புதிய இடம் வாங்குறது இல்லை வீடு கட்டுறது போன்றவையெல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு நிறைவேறும். உங்கள் நட்சத்திரநாதன் வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இக்காலத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சாதிரியத்தோடு செயல்பட்டிங்கன்னா நினைத்ததை உங்களால் சாதிக்க முடியும். உங்கள் செயல்களில் தெளிவு இருக்கும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்ர அடைந்திருக்கிறதுனால உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை இல்லாமல் போகும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள்லாம் முடிவுக்கு வரும். வாழ்க்கை துணையுடைய ஆதரவும் நண்பர்களுடைய ஒத்துழைப்பும் உங்கள் நிலைக்கு கை கொடுக்கும். நினைத்த காரியங்கள் நடத்தி கொள்ளக்கூடிய சக்தியானது உங்களுக்கு உண்டாகும். இந்த டைம் கிரகணத்தின் போது கடைசியில் தேவையற்ற ஆசைகள் பொருள்கள் வைத்திங்கன்னா அது இழப்பு ஏற்படும். ஒரு சிலருக்கு அந்த மாதிரி ஏற்படும் என்பதனால கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்களுக்கு கூட இந்த கிரகணத்தின் போது பிற்பகுதி யோகமாக இருக்கும். கலைஞர்கள் பணியாளர்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிலை உயரும். வரவு திருப்தி தரும். ஆக மொத்தம் ஏற்றமும் இருக்குது இறக்கமும் இருக்குது. ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தினால நட்சத்திர வாரியாக இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயனடைங்க. இந்த டைம் உங்களுக்கு கவனமாக இருக்கணும் என்பது நிறைய நான் சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் பொதுவாகவே உங்கள் ராசிக்காரங்க பண்ண வேண்டிய ஒரு பரிகாரம் இருக்குது. அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. பரிகாரம் என்னென்னா, சங்கர நாராயணரை வழிபடணுங்க. இந்த டைம் அவரை வழிபட்டிங்கன்னா உங்கள் சங்கட விலகும், நன்மை அதிகரிக்கும். அதனால் இந்த பரிகாரத்தை மட்டும் ரிஷப ராசிக்காரங்க செய்ய மறக்காதீங்க. கண்டிப்பாக செய்து பயன்பெறுங்க. இப்போ இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுவும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு
மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நெக்ஸ்ட்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு கிரகணத்தினால என்ன விளைவு ஏற்படும் அப்படிங்கிற வீடியோவோடு மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.